20 பெண்களை கெடுத்துட்டான், தெய்வ செயல். அவன் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுருக்கான், அவன் 10 20 அந்தஸ்தாள்களை வச்சுருக்கான், அவங்களெல்லாம் கவனிக்க சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஸ்டாலின் கண்டுக்கவே இல்லை. அவர் போய் டெல்லியில் இதில் போய் ஊட்டியில் போய் வாக்கிங் போயிட்டு இருக்காரு, மலர் கண்காட்சியை போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நாட்டை பற்றி என்ன கவலை? கடைசி அந்த பெண்ணு இப்போ நேற்று சொன்னாங்க, எனக்கு இது வெற்றி கிடைக்கும்னே தெரியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னையே எதிரி மாதிரி பார்க்குறான் போலீஸுன்னாங்க. எப்போவுமே அப்படி தான். நீங்கள் போலீஸில் புகார் கொடுக்க போனீங்கன்னா முதல்ல உங்களை தான் திட்டுவாங்க போலீஸ். ஏன்னா நீ ஓடி இல்லை திருப்பி வரக்கூடாது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் விளக்கம் கொடுத்துருக்காங்க பெண் போலீஸ்லேருந்து. ஏன்னா அந்த பெண்ணு இந்த 20 பேர் பாதிக்கப்பட்ட 20 பெண்கள் நாங்கள் அவங்கள பற்றி விவரங்கள்லாம் சொல்லலை. நாங்கள் அப்போவே எஃப்ஐஆர் போட்டோம். ஏன் இப்போ போலீஸ் பேசியிருக்காங்கன்னா, திமுகலேருந்து அவனை நீக்கியிருக்காரு இப்போ உறுப்பினர்களிருந்து. இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டான். இந்த ஞானசேகரன் மாதிரி அவன் திமுகவே இல்லைன்னு சொல்லலை. தெய்வ செயலை வந்து திமுக இதில் இருக்கான், பதவியில். கட்சியை விட்டு நிறுத்தினான், தூக்குனான். உடனே போலீஸ் அறிக்கை விட்டுட்டான், எஃப்ஐஆர் போட்டோம். அப்போ இவன் சொன்னால் தான் போடுவான், அவங்க சொன்னால் தான் போடுவான் போலீஸ். போலீஸு ஏஜென்ட் வேலை பார்த்துக்கிட்டு